உயிர் கொடுத்த அமித்ஷா, சேட்டையை காண்பிக்கும் எடப்பாடி, ஆட்டத்தை மாற்றும் அமித்ஷா. 2026 சட்டசபை தேர்தலுக்கு சுமார் 1 வருடங்களுக்கு முன்பே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி மிக சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவுடன் நல்ல உறவில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக டெல்லி பாஜக தலைமை நியமித்தது. முழுக்க நயினார் நாகேந்திரனை பாஜக தலைமை மாநில தலைவராக கொண்டு வந்துள்ளது. முக்கிய காரணமே அதிமுக பாஜக கூட்டணி சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் பாஜக தரப்பில் இருந்து டெல்லி தலைமைக்கு கட்டுப்பாட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் என்ன பேசுகிறார்களோ அதையே முன்மொழிந்து பேசி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் தனித்துதான் ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் பங்கு தருவதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்கிற பேச்சு மிகப்பெரிய சலசலப்பை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் மிகவும் பலவீனமாக இருந்த அதிமுகவிற்கு தற்பொழுது உயிர் கொடுத்துள்ளது அமித்ஷா தான் என்று சொல்லும் அளவிற்கு தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளது. 2017 முதல்வராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு 2021 வரை அவருடைய ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றியது மத்திய பாஜக அரசு என்பது அரசியலை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். மத்திய பாஜக அரசு அதிமுக அரசை காப்பாற்றவில்லை என்றால் எப்பயோ திமுக தரப்பிலிருந்து அதிமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி இருப்பார்கள். அதிமுக ஆட்சியும் கவிழ்ந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது 40 எம்பிக்களை வைத்திருந்த அதிமுகவின் தயவு அப்போது 2019 வரை பாஜகவுக்கு தேவைப்பட்டது. ஆனால் தற்பொழுது ஒரு எம்பி கூட இல்லாத அதிமுக தயவு பாஜகவிற்கு தேவையில்லை. இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற குறிக்கோளுடன் பலவீனமாக இருந்த அதிமுகவிற்கு மீண்டும் புத்துணர்ச்சி கொடுக்கும் வகையில் கூட்டணி மூலம் உயிர் கொடுத்தார் அமித்ஷா. மேலும் 2021 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக குறைந்தது தனித்து 10 தொகுதிகளையாவது வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் மாஸ்டர் பிளானும் கூட. அந்த வகையில் 2026 தேர்தலில் அதிமுகவிற்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம். 2029 தேர்தலில் அதிமுக எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் அமித்ஷா. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் சில நடவடிக்கைகள் அமித்ஷாவை மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் இதனாலேயே தமிழகத்திற்கு அமித்ஷா வரவேண்டிய பயணங்கள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பிரதமர் மோடியின் தமிழக பயணம் அமையும் என்கிறார்கள் அரசியல் வட்டாரங்கள். மேலும் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவினால் அதிமுகவின் சகாப்தம் முடிந்துவிடும். மேலும் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கையும் முடிவுக்கு வந்துவிடும். அந்த வகையில் அரசியல் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளை அரவணைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.